எக்ஸாம்பிள் 4.4ல காரு ட்ராவல் பண்ணுறது, கார் ட்ராவலு, அப்புறம் டைமிங். கார் ட்ராவல் கிலோமீட்ரு, அப்புறம் டைமிங். 2 விஷயம் இருக்குது. ஓகேங்களா? அதான் கிலோமீட்ரு, டைமிங் தான் நான் வந்து கொஞ்சம் பெருசாக எழுதிட்டேன். கிலோமீட்டர், டைமிங். கிலோமீட்டர்னது 90 கிலோமீட்டருக்கு கடக்கிறதுக்கு, ட்ராவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? 2.5 மணி நேரம் ஆகுது இல்லையா? 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம், 2வது மணி நேரத்துக்கு 60 நிமிஷம், அப்புறம் இன்னொரு 30 நிமிஷம் இல்லையா? 2.5 மணி நேரங்கிறது 1 மணி நேரம், 1 மணி நேரம், 6 மணி நேரம். அப்போ 3ஐயும் கூட்டினா 150 நிமிஷம். டைமிங்கை 150 நிமிஷம் எழுதிங்க. ஓகேங்களா? அப்போது 210 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு எத்தனை நிமிஷம் ஆகும்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? புரிஞ்சுக்க நம்புகிறேன். 90 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு 150 நிமிஷம் ஆகுது. அப்புறம் 210 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு எத்தனை நிமிஷம் ஆகும்னு கேட்குறாங்க. கோடு போட்டுக்கிட்டு ஈக்குவல் போட்டுங்க. இந்த 0 0 கேன்சல் பண்ணிங்க. இந்த 3 3 3 9, 7 3 21. மிச்சம் என்ன ஆகுது பாருங்கள். 3/7 = 150/x. எனக்கு எக்ஸ் தான் வேணும் இல்லையா? அப்போ எக்ஸ் எந்த பக்கமும் 7 எந்த பக்கமும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க. அப்போ என்ன வரும்? 3 × x = 150 × 7. இப்போ இங்கே பாருங்கள், எக்ஸ் தான் வேணும் இல்லையா? அப்போ 3ஐ கொண்டு வந்துடலாம். அப்போ x = 150 × 7 / 3. கேன்சல் பண்ணால் 50 இல்லையா? இப்போ என்ன பண்ணலாம்? x = 50 × 7 எவ்வளோ? 50 × 7 0 35 350. அங்கே நிமிஷம் தான் கேட்குறாங்க இல்லையா? ஹவரில் கொடுத்துட்டாங்க. நான் இங்கே பாருங்கள், ஹவரில் கொடுத்துட்டாங்க, நிமிஷமாக கன்வெர்ட் பண்ணிட்டேன் இல்லையா? இப்போ நான் திரும்ப நான் ஹவருக்கு கொண்டு போகணும். அப்போ அந்த நிமிஷத்தை நான் ஹவரால் கன்வெர்ட் பண்ண என்ன பண்ணணும்? 350-ஐ 60ஆல் டிவைட் பண்ணுறேன். பண்ண என்ன வரும்? 5 60s are 300. பேலன்ஸ் எவ்வளோ? 50. அப்போது 5 hour 50 minutes. 5 hour x = 5 hour 50 minutes. Thank you.